அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண போகிறாங்க, என்ன வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சேஃபாக இருக்கணுங்க, வேலை ரொம்ப சேஃபாக இருக்கணும், அதே மாதிரி லீவு கிடைக்கணும், குடும்பத்தோடு செலவு பண்ணுறதுக்கு டைமும் இருக்கணும். இது மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது அப்படின்னாலும், அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே எங்கே ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். அப்படி என்றைக்குமே எங்கே ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி அந்த யங்ஸ்டர்ஸை கூட வச்சுக்கும்போது எங்கே ஃபீல் பண்ண முடியும், அவங்க ஏற்ற மாதிரி அவங்க லெவலில் கலாச்சிக்கிட்டு அவங்க லெவலில் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம எங்கே ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலும் நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணது வாஸ்தவமான விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி, முக்கியமாக ஆண்கள் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க லைஃப் அண்ட் லிபர்ட்டி கெட்டு போகுது, அவங்க லைஃப் அண்ட் லிபர்ட்டி வீணாக போகுது, ரொம்ப சுலபமாக அவங்கள ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுறாங்க அப்படிங்கிற பயம் இன்றைக்கி அதிகமாக வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பல சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கான ரெமெடி என்ன நடக்க போகுது, இப்படியே போனால் என்ன ஆக போகுது, இது எல்லாத்துக்குமே தீர்வு வர என்ன பண்ணிட்டு பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன் ஒரு நியூஸ் வருகிறது மக்களே. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தால், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில் ஒரு மாணவி இருக்காங்க. அந்த மாணவி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 ஆசிரியர்கள், ஒருத்தர் 55 வயசு, ஒரு 45 வயசு, ஒரு 35 வயசு. இந்த பெண் இந்த மாணவி இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க கிளாஸில் இங்கிலீஷ் கிளாஸும் பொழுது அவங்களுக்கு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வெளியே வருவாங்க அப்படின்னும், அப்போது இவங்களுடைய வாஷ்ரூம்க்கு போகாமல் மென்ஸ் ஸ்டாஃப் வாஷ்ரூம்க்கு இவங்க போவாங்க அப்படின்னும், அந்த இடத்துல முதல் நாள் 55 வயது உடைய ஒரு ஆசிரியரும், அடுத்த நாள் 45 வயது, அடுத்த 35 வயசு அப்படிங்கிற 3 ஆசிரியர் தொடர்ந்து அந்த பெண்கிட்ட பாலியல் ரீதியாக தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னும், அதன் காரணமாக அந்த பெண்ணு கருவுட்டுட்டாங்க அப்படின்னும் ஒரு தகவலாம் வெளியாச்சு. அதற்கு பிறகு கலெக்டர் அவர் சொல்கிறார், இல்லை கருவுட்டலை அப்படிங்கிற தகவல் சொல்கிறார். ஆனால் கரு இருந்ததாகவும் கலைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல்லாம் வெளியாச்சு. இப்படி பல தகவல் வெளியாகுது அந்த ஒரு வழக்கை பொறுத்தளவுக்கு. ஆனால் அந்த 3 ஆசிரியர்களையும் கைது பண்ணி போக்சோ வழக்கில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க மக்களை. அதற்கு பிறகு நம்ம எந்த மீடியாவுமே இந்த நியூஸை பற்றி பெருசாக பார்க்கல, பெருசாக நம்ம ஃபாலோ பண்ணவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் என்ன கிடைச்சிருக்க தகவல் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் அந்த பெண் சொன்ன தகவல் முற்றிலும் பொய் அப்படின்னும், அந்த பெண்கிட்ட தவறாக நடந்து கொண்டது உண்மை, ஆனால் நடந்துக்கிட்டது இந்த 3 பேருமே கிடையாது அப்படின்னும், 10th படிக்கக்கூடிய ஒரு பையன் தான் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னும், அதன் மூலியமாக இது விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த பையனை குடும்பத்தை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தினால அந்த படியை தூக்கி டீச்சர்ஸ் மேலே அந்த பொண்ணு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. இந்த தகவல் எந்த மீடியாலையும் பெருசாக பிரசுரமாகாமலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த 3 ஆசிரியர்களை பற்றி எல்லா மீடியாவும் பேசினாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு போக்சோ அப்படிங்கிறது, இந்த ஆக்ட் எவ்வளோ டேஞ்சரஸான ஆக்ட் அப்படின்னு பார்த்தால், இந்த விஷயம் வெளியே கசிந்ததற்கு பிறகு கூட அவர்களுக்கு பெயில் என்பதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கின்றது. அந்த ப்ராசஸ் நடந்து அவங்க உள்ளேருந்து வெளியே பெயிலில் வர்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு டென்யூர் டைம் வருகிறது. இதற்குள்ளே அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க குழந்தைகள், இன்ஃபேக்ட் அந்த 55 வயசு ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவர் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேரம்பேத்திலாம் பார்த்துருக்காரு அப்படின்னும், இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இட் இஸ் பீன் ஸ்க்ரூவ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஊடகங்கள் பல செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருமே அந்த 3 பேர் ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வெளியே இவங்க தப்பு பண்ணலை அப்படிங்கிறது எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லி காமிச்சிட்டு இருக்க முடியும்? இவங்க குடும்பம் எப்படி செதஞ்சு போய் கிடக்கும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் யாரும் யோசிப்பது கூட கிடையாது அப்படிங்கிற குமுறல்கள் வெளியிடுறாங்க ஆசிரியர்கள் சங்கத்திலிருந்து. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மனதளவில் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கோ, மனதளவில் பாதிக்கப்பட்ட இந்த சோ கால்டு அக்யூஸ்டுக்கோ எந்தவித மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதையுமே அரசோ கோர்ட்டோ எந்த ஒரு விஷயமும் பரிந்துரைப்பது கிடையாது. இது ஒரு பக்கம், இது ஒரு டார்க்கர் சைட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா,
எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸ் மேலே போக்சோ வழக்கு பாய்ந்திருப்பது அப்படிங்கிறது இந்த வருஷம் 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியாக வேண்டும். கரெக்டாக 18th March 2025 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து இன்விஜிலேட்டர் ஆஃபீஸர் போகிறாரு. போகும்பொழுது அந்த இடத்துல சீட்டிங் ஷீட்னு சொல்லுவாங்க, இதை பிட்டு அப்படிம்பாங்க, பிட் எடுத்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கின்றார். இவர் பார்த்ததும் இந்த பிட் எடுத்து அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணை எழுப்பி விட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. செக் பண்ணவுடனே வெளியே போய் அந்த பெண்ணு என்கிட்ட கண்ட இடத்துல தொட்டு செக் பண்ணிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இமீடியட்டாக அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ஃபேமிலிக்கு போகுது, அந்த கன்சர்ன் ஹெட்மாஸ்டருக்கு போகுது. உடனே வந்து அவங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த இன்விஜிலேட்டர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்திருது. அவருக்கு வயது 44. அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. இது ஒரு புறம். அப்படியே 26 மார்ச், இது இப்போ ப்ரீவியஸாக சொன்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். 26 மார்ச் திருப்பூர் மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு அரசு பள்ளிக்கூடம், அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவிகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த 12th எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் ஆக்சுவலாக. அந்த இடத்துல ஒரு இன்விஜிலேட்டர் ஒருத்தர் போகிறாரு. போனப்போ கிட்டத்தட்ட எல்லாரையுமே செக் பண்ணார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இல்லை, ஒரு சில பெண்கள்கிட்ட பிட்டு எழுதிக்கிட்டு இருந்ததை பார்த்து ஒரு 6 மாணவிகிட்ட போய் அவர் செக் பண்ணி பிட்டெலாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு வெளியே போயிட்டு இங்கே 6 பேர்கிட்டையும் கண்ட இடத்துல தொட்டு பிட் இருக்கான்னு கேட்டு எங்களை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 6 மாணவிகள் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கொண்டு பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஹெட்மாஸ்டர் சொல்லிடுறாங்க. போக்சோ வழக்கு பாய்கிறது. 34 வயது ஒரு ஆண் ஆசிரியர் போக்சோ கைது செய்யப்படுகின்றார். ஸோ இன்விஜிலேட்டராக போன 2 ஆசிரியர்களும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஒரு 10 days ஆஃப் கேப்ஸில். இதற்கு பிறகு தமிழ்நாடு டீச்சர் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கனால், இந்த போக்சோ வழக்கு, இந்த போக்சோ ஆக்ட் எவ்வளோ சீரியஸாக, எவ்வளோ வந்து ஒரு டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரியிலிருந்து நடந்த இந்த ஆசிரியர் கைது அப்படிங்கிறதை ப்ராப்பராக விசாரிக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட்ஸை முன் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமினேஷன் ஹால்ஸ்லேயும் சிசிடிவி கேமரா பொருத்தி விட்ருங்க. இது 2 பேருக்குமே சேஃப்டி, டீச்சர்ஸ் அண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி அடிக்காமல் இப்போ கேட்குறாங்க ஒரு கேள்வி, அப்போ காப்பி அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நீ காப்பி அடிச்சுட்டு போய் எழுதிக்கோமா, நான் ஏன் பிரச்சனை பண்ணேன் உங்ககிட்ட அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா நீங்கள் ஏற்றுப்பிக்கலாம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இப்போது சிசிடிவி கேமரா பொருத்திட்டிங்கனால் பசங்க காப்பி அடித்தாங்கன்னா அவங்கள கையங்களாம் பிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இல்லை பசங்க மேலே ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டால் அதை பார்த்து பிடிக்கவும் யூஸ் ஆகும். இது சேஃப்டி, 2 பேருக்கு சேஃப்டியாக இருக்கும் 2 தரப்புக்குமே அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு இப்போ இந்த ஒரு 2 வழக்குமே, இந்த 2 பேர் மேலே போட்ட போக்சோவை ப்ராப்பராக விசாரிக்கணும், ப்ராப்பராக விசாரிக்காமலே தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குமுறலை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அசோசியேஷனை பொறுத்தளவுக்கு. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் தகவல் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஹாலு ஒரு பெண் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறாங்க. அந்த பெண் காப்பி அடிச்சிட்டாங்க. காப்பி அடித்ததை இன்விஜிலேட்டர் பார்த்துறாரு. போர்டு எக்ஸாமினேஷன் பார்த்ததுமே அந்த பிட் எடுத்து அவங்க மறைச்சி வைக்கிறாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த இன்விஜிலேட்டர் போய் அவருடைய சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. எப்போ காப்பி எடுக்க நீங்கள் வெளியே எடுப்பீங்க நானும் பார்க்குறேன், நான் அவனை பிடிக்கிறன்றவன் பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னும். அப்போ அந்த பெண் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எழுதும்பொழுது அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னால் அவர் வந்து அந்த இடத்த, அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஒரு பேப்பர்ஸே பார்த்துட்டே இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த பார்வையுடைய அளவுகோல் இருக்கும். அந்த பெண் எக்ஸாம் கடைசி வரைக்கும் பிட் எடுத்து வெளியே எழுத முடியல. வெளியே போகிறாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே போயிட்டு, நான் எக்ஸாம் எழுதும் பொழுது என்னுடைய நெஞ்சையே அவர் பார்த்துக்கிட்டு இருந்துட்டார். ஸோ இது வந்து எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி அருவருப்பு தட்டுருச்சு, இதனால் நான் எக்ஸாம் சரி எழுத முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மீதும் போக்சோ வழக்கு பாய்ந்திருக்க தகவல் கிடச்சிருக்கின்றது. இப்போ என்னென்னால் இன்டென்ட் டு காஸ் சம்திங், ஒரு பெண் சென்று என்னை வந்து ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி என்னை அந்த கோணத்திலே பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கன்சர்ன் நபர் மீது போக்சோ வழக்கு போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆக்ட் டேஞ்சரஸாக இருப்பதனை எப்படியெல்லாம் வெப்பனாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு ஆசிரியர் சமூகத்தில் ஆசிரியர்களுக்கு எந்த விதமான ஒரு சேஃப்டியும் இல்லாமல் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க மக்கள் 11th 12th எடுக்கக்கூடிய பெண் டீச்சர்ஸுக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் பெண் டீச்சர்ஸ் சாரீ கட்டு தான் அவங்க போய் வந்து கிளாஸ் நடத்துவாங்க.
ஒரு சாரீ கட்டு போகும்பொழுது 11th 12th பசங்க முன்னாடி பாய்ஸ்க்கு முன்னாடி சாரீ கட்டிட்டு அவங்க எக்ஸாம் எழுதும், அதாவது போர்டில் வந்து அந்த நோட்ஸ் எழுதும் பொழுதோ இல்லை கிளாஸ் எடுக்கும் பொழுதோ அந்த பார்வைகள் எங்களை ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக பார்க்குறாங்க அந்த பசங்க, அந்த வயசு ஒன்றும் சொல்ல முடியல, எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு பல பெண் ஆசிரியர்கள் அழுததெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அப்போல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாருமே வெளியே வந்து ஃபெமினிசம் பற்றி பேசணும், ஃபெமினிசம் ஒரு பெண் ஆசிரியர்களுக்கு வந்து சேஃப்டியே இல்லையா, அந்த பசங்க எப்படிலாம் வந்து இந்த பார்வையை பார்க்குறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசினாங்க வெளியே வந்து. ஆனால் இன்று மேல் டீச்சர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி இல்லாத நிலைமை வந்திருக்கின்றது. குரல் கொடுக்க யாருமே இல்லை, சமுதாயம் குரல் கொடுக்க இதுவரை குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவல நிலை மக்கள். இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னால் பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது ஆண் வர்க்கத்தைச் சேர்ந்த எந்த ஆசிரியர்களும் பணியில் சேராமல் எப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனே வேண்டாம் எனக்கு, நான் அப்படியே வெளியே போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாங்கனால் இதில் எப்படிப்பட்ட ஒரு கேப் வந்துடும், எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, அப்படியே மேல் டீச்சர்ஸ் வந்து நல்லபடியாக அவங்க சூப்பர் டீச்சராக இருப்பாங்க. ஏன் மக்களே, நம்ம அப்துல் கலாம் ஐயா இருந்தார், அவருமே டீச்சர் தான். அப்போது இந்த மாதிரி டீச்சர்ஸ் நல்ல டீச் பண்ணக்கூடிய மேல் டீச்சர்ஸு வந்து அவங்க போனாலும் அவங்க வந்து பணியில் இருந்தாலும் பெண்கள் காப்பி அடிக்கிறாங்களா, அடிச்சுட்டு போங்க, நான் வந்து செக் கூட பண்ண மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன் உங்களை, இல்லை உங்கள்கிட்ட தான் வம்பும் வச்சுக்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, என்னென்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு எந்தவித ஒரு கண்டிப்பும் இல்லாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டு இவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு நான் போனோமா கிளாஸ் எடுத்தோமா வந்தோமான் இருப்பேன், எனக்கு எதுக்குங்க பிரச்சனை, இல்லைன்னா இவங்க தேவையில்லாமல் கேஸ் போட்டுருவாங்க என் மேலே அப்படிங்கிற வந்து விட்டதென்றால் அந்த பெண்களுடைய படிப்பை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். இது இன்னும் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருந்ததுனால அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் த பீப்புள், அந்த குழந்தைகள் வளர்வது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்போடு வளராமல், ஒரு டிசிப்ளினோடு வளராமல், இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் என்னென்ன பேச முடியும், என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கனால் இது என்ன மாதிரி சமுதாயத்தை உருவாக்கும், சமூகத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது பயமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி வளருவாங்க, எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி போச்சுன்னா அப்படிங்கிறது நினச்சி பார்க்கும் பொழுதே மிகுந்த பயம் இருக்கின்றது மக்களே. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு உலகத்திலேயே டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் மட்டும்தான் அந்த மைனர் பெண்கள் மைனர் பசங்க கூட அது இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொஃபஷன். இப்போ எந்த ப்ரொஃபஷனும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமோ ஒரு ஸ்பேஸோ கிடைக்காது. ஆனால் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது கூட நாளைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கனால் அந்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள், அடுத்த வரக்கூடிய தலைமுறை எந்த மாதிரி வளர்ப்பு வளரும் அப்படிங்கிறதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இப்போது இது அப்படியே விட்டுலாமா, என்னதான் தீர்வு, என்னதான் வழி, இதுக்கு என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு இந்த போக்சோ வெப்பனாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிக்காத ஸ்கூல் இருக்குது, ஒரு பிடிக்காத டீச்சர் இருக்கிறாங்க, இல்லை அந்த ஸ்கூலுடைய ஓனர் வந்து அரசியலில் ஒரு ஆளாக இருக்கார், அரசியல் எனிமிகள் இருக்கிறாங்க, அவர் கெட்ட பேர் உருவாக்க ஆசைப்பட்றாங்க, இல்லை அவர் அடிக்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னால் ஒரு பிடிக்காத டீச்சரோ இல்லை ஒரு பிடிக்காத ஸ்கூலுடைய சேர்மனோ இல்லை ஒரு பிடிக்காத ஒரு ஸ்டாஃபோ இருந்தாங்கனால் இவர்கள் மீது ரொம்ப சுலபமாக அந்த ஸ்கூலுக்கோ அந்த டீச்சருக்கோ ஒரு கெட்ட பேர் உருவாக்குவதற்காக சமூக விரோத அமைப்புகள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அங்கே ஒரு பெண்ணை வைத்து அந்த மாணவியை வைத்து ரொம்ப சுலபமாக அந்த போக்சோ வழக்கை இம்ப்ளிகேட் பண்ண முடிகிற அளவுக்கு சூழல் உருவாகிவிட்டது மக்களை. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவியை உட்கார வச்சுட்டு சுற்றி அட்வொகேட்ஸாக சுற்றி உட்காந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி சொல்லு, இப்படி கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்லு, இந்த மாதிரி சொல்லுன்னு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு இந்த சமூகம் கெட்டு நாசமாயிடுச்சுன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுனால் இன்னும் நாளடைவில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதே ஸ்கூல் ப்ரொஃபஷன் எடுக்கவே வேண்டாம்ப்பா, டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுக்க வேண்டாம், ஸ்கூலும் கட்ட வேண்டாம், எதுவும் வேண்டாம், எதுக்கு நமக்கு அங்கே செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வந்து கேஸ் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்கூலே இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்கான அவலநிலை வந்து விடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரியான சமூக விரோத கும்பல், இந்த மாதிரியான மக்கள், இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும் பொழுது அடுத்த தலைமுறை என்ன மாதிரியான ஒரு படிப்பை பார்க்க போகின்றது அப்படிங்கிறதும் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கின்றது. சரி, இது அப்படியே விட்டுடலாமா, இதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதா, இதுக்கு வந்து எண்டு கார்டே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது மக்களே. டீச்சர்ஸுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சமூகம் வளர்ந்து விட்டால், பள்ளிகளுக்கு சேஃப்டி இல்லைன்ற ஒரு சமூகம் வளர்ந்து விட்டால் அந்த சமூகம் ரவுடி சமூகமாக மாறிவிடும்.
இப்போ இதை யார் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா ரெண்டே செக்மெண்ட் தான். இந்த லா கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஜட்ஜிங்கை மாற்ற முடியும், இல்லைன்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த அரசாங்கம் மாற்ற முடியும். ஒரு மினிஸ்டரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ இந்த விஷயத்தை பற்றி ஒரு பில் பாஸ் பண்ணி உங்களுக்கு போக்சோ ஆக்டில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட வேண்டும், இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆக்டாக வந்துட்டுருக்கு, இது வந்து ஒரு பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது அதையும் மீறி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி என்ன வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆக்டாக உருவாகிட்டுருக்கு. ஒரு விசாரணை பண்ணுறதும் ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்குமான அதிகாரத்தை போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. போலீஸ் வந்து இதை எதுவுமே கண்ணை மூடிக்கிட்டு எஃப்ஐஆர் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, போக்சோவில் நீங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளை தாண்டி ஒரு சில ரூபங்களில் விசாரிக்கும் பொழுது உண்மை தெரிய வருகிறது. அண்ணா நகரில் ராஜி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு விசாரணை நடத்தி உண்மைகளை கண்டுபிடித்து இது ஒரு ஃபேக் போக்சோ அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணதுக்கு உள்ளே போடுறாங்க. ஜுவனைல் பையன், அந்த பையன் அதற்காக அந்த ராஜி இன்ஸ்பெக்டர் மேலேயே ஒரு போக்சோ போட்டு ரிமாண்ட் பண்ணது இந்த சமூகம். ஸோ இப்படிப்பட்டனால போலீஸும் இந்த வழக்கை ப்ராப்பராக விசாரிக்கவும் மாட்டேன்றாங்க. ஏன்னால் விசாரித்து நான் ஏன்பா பிரச்சனை மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதில் வந்து இந்த அல்டிமேட் சோல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட பெண் மட்டும்தான் இருக்கிறார். அந்த பெண் சொல்லக்கூடிய வாக்குமூலம் மட்டும்தான் இதில் வந்து தப்பே பண்ணலனாலும் ஒருத்தர் குற்றவாளியாக வந்து தீர்ப்பு கொடுத்து விட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விசாரணை இந்த ஆக்டில் அவ்வளவு டைட்டுன்னு சொல்கிறத விட வெப்பனாக மாறி இருக்குது. பெண்கள் பொய்யே சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கேட்டால் பெண்கள் ஏன் பொய் சொல்ல மாட்டாங்க? யோசிச்சு பாருங்கள் மக்களே. நம்ம வீட்டிலே ஒரு 3 வயசில் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும்? ஃபோனை நம்ம டேபிளில் வச்சுட்டு போவோம், ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கேருந்து பார்த்துருவோம், ஃபோன் எடுத்துலான்ட்டுருக்குன்னு பார்த்துருவோம். டப்பு நம்ம வரைஞ்சே ஃபோன் எடுத்து அங்கே வச்சிடும். பேசாமல் ஃபோன் எடுத்து பார்த்தியாம்மா, நான் ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அது பொய் இல்லையா? அது சுத்தமாக அக்மார்க் உண்மையாது. ஏன் குழந்தைகள்லாம் பொய்யே சொல்லாதா? இந்த காலத்தில் எந்த காலத்துலையும் எடுத்துக்கலாம், பொய்யே சொல்லாதா குழந்தைகள்லாம்? அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு லா என்ஃபோர்ஸிங், லா கிரியேட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு லோக்சபா இதை மாற்ற வேண்டும். அவங்க இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பு எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. இல்லைன்னா ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் சுவமோட்டோ எடுத்து இதை மாற்ற வேண்டும். ஸோ போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு வெப்பனாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில். அதை மாற்றி அதை அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு மாற்றணும். இப்போ 2 பேரும் மாற்றுவாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா உட்காந்து இருக்க வேண்டியதானா? ஏன்னால் யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு மினிஸ்டரோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டரோ அவங்க பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஃபேக் போக்ஸோ ஒருத்தவங்க போட்டால் தான் அவங்களுக்கு இதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே உருவாகும். அது இந்த சமுதாயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2வது, ஜட்ஜஸ் பிள்ளைங்களுக்கு மேலேயே ஒரு ஃபேக் போக்ஸை போட்டால் அவங்க இதை பற்றி மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. பட் அது ரெண்டும் என்றைக்கு நடக்குதோ அதுக்கு நம்ம காத்துட்ருக்கலாமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள், அப்படி காத்துக்கிட்டு இருந்தோம்னா முட்டாளாயிடுவோம் நம்ம எல்லாருமே. இன்றைக்கு டீச்சர்ஸ், இன்றைக்கி ஆசிரியர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய வடிவமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். ஃபின்லாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஒரு ரொம்ப குட்டி நாடு. எஜுகேஷன் சிஸ்டத்தில் உலகத்திலே தலை சிறந்த நாடு அந்த நாடு தான். அங்கே ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்களை பணியமர்த்துவதற்கு அவங்க வந்து நம்ம ஊரில் IAS IPS அளவுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை நடத்தி அதை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அங்கே டீச்சர்ஸ் முக்கியமாக குழந்தையாக இருந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து டீச்சர்ஸ்க்கு 12th வரைக்கும் 12th வரைக்கும் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீச்சர்ஸை அவர்கள் அந்த நாட்டில் நீதிபதிகளை விட மேலாக பார்க்கிறார்களாம். அவங்க கையெழுத்து போட்டால், அவங்க ஒரு சாட்சி சொன்னால், அவங்க ஒரு விஷயத்தை ஒரு லெட்ரு போட்டால் நீதிபதிகள் கூட அதனை மிகுந்த மரியாதை கொடுத்து பார்க்கிறார்கள் அப்படின்றாங்க. அந்த நாடு குட்டி நாடு. அந்த நாடு வளர்ந்து உருவாவதற்கு என்ன காரணம் கேட்குறப்ப அவங்க சொல்கிற வார்த்தை, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பசங்க தாங்க, எங்கள் நாட்டு பசங்களை உருவாக்கக்கூடிய டீச்சர்ஸ் மேலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த டீச்சர்ஸை வந்து ப்ராப்பராக வடிவமைச்சு அவங்க எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து நல்ல ரெக்ரூட் ப்ராசஸ்க்கு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ காரு, ஃப்ரீ பங்களோ, அவங்க பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். வி கிவ் ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபார் த டீச்சர்ஸ். அவங்க உருவாக்குறாங்க நாட்டுடைய தலைமுறைகளை. அந்த தலைமுறைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட நாடு எக்ஸாம்பிள் எடுத்து யோசிச்சு பாருங்களேன். அப்போ டீச்சர்ஸுக்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் சேஃப்டியே இல்லை. ஒரு ஆக்டு, போக்சோன்ற ஒரு ஆக்ட், இந்த ஆக்டுடைய தீவிரத்தினால்
அது தீவிரம் இருக்கணும் மக்கள். எங்கே இருக்கணும்னா இன்னும் நம்ம சொல்கிறோம், இது உண்மையான போக்சோ, உண்மையான ஒரு வாத்தியார், உண்மையான ஒரு ஆண் வாத்தியாரோ ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெண்ணையோ ஒரு மாணவியோ தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னால் அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய முதலால் நம்மளாக தான் இருப்போம். நம்மளுடைய இந்தியாவே எமோஷ்னல் பீப்புள் கடந்த ஒரு நாடு. எங்கேயோ நிர்பயா அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்த கொடுமையை சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவன் பேசிகிட்டு இருப்பான். பிகாஸ் we are basically an emotional people. தப்பு நடந்திருந்தால் கண்டிக்க வேண்டியது மிக மிக தேவை. உங்களுக்கு நார்த்தில் ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை கோயிலில் வச்சு கற்பழிச்சாங்கன்ற ஒரு செய்தி படித்து இங்கே சவுத்தில் ஒருத்தன் கொந்தளித்து கத்துறான், அவன் பதிவை போடுறான், அவன் அவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கான். தப்பு நடந்திருந்தால் இந்த போக்சோ ஆக்டை தீவிரமாக பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் தப்பு நடக்காமலேயே தப்பு நடந்த மாதிரி இதை வெப்பனாக பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னால் நம்ம ஷரத்து ஒன்று சொல்லுவோம் சட்டத்தில் 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், நிரப தண்டிக்கப்படுவான்னு சொல்லுவோம். ஆனால் இன்று போக்சோவை பொறுத்தளவுக்கு நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதுவும் டீச்சர்ஸ் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதற்கான ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் there should be some movement happening. ஒரு மூமெண்ட்டை உருவாக்கப்பட வேண்டும். இதை உருவாக்குவதற்கும் இதை கொண்டு செல்வதற்கும் இதுதான் சரியான சந்தர்ப்பம். இட்ஸ் அ வெரி நீட் ஃபார் தி ஹார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு சமூகமே அழிந்து விடுவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும். ஸோ ஒரு போக்சோ அப்படிங்கிற ஒரு ஆக்டில், ஒரு பாதுகாப்புக்கு உருவாக்கப்பட்ட ஆக்டு இன்றைக்கு வெப்பனாக மாறிக்கிட்டு இருக்கு. அது டீச்சர்ஸ் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு. அப்படின்னால் இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு போகப்பட வேண்டும். இந்த போக்சோ ஆக்டுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும். இனி இன்னும் ஒரு டீச்சர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப தீவிரமாக இருக்கின்றோம். ஸோ இதனை ஒரு மூமெண்ட்டாக கொண்டு செல்வதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அதுக்கு ஒத்து வந்தீங்க, நீங்களும் அதற்கு உறுதுணையாக இருப்பீங்க, இல்லை டீச்சர்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அதேமாதிரி நம்ம நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், சொல்லலாம். மக்களே, இந்த மூமெண்ட் உடனடியாக வர வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there should be a saying that stop fake POCSO, save teachers and innocent people. இன்னைக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.